அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் அதிசார பயிற்சியை சந்திக்கிறார். தனித்து வலம் வர போகிறார். எனவே காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, மீன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான குரு பகவான் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5 அதிசாரமாக சென்றாலும் உச்சம் பெறுகிறார். எனவே காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாகவே நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் தனித்து இருப்பதை காட்டிலும் மிக வலுவாக மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிப்பதுதான் மிக பெரிய அளவில் மனித வாழ்வில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் குரு பகவான் தனித்து உச்சம் பெறுகிறாருங்க. தனித்து உச்சம் பெறும் குருவால் காத்திருக்கும் அதிர்ச்சி இது நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன என்று பார்க்கும்போது உறுதியாகவே நவ கிரகங்களிலே தோஷமற்றவர் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான். அது மட்டுமல்லாது குரு பகவான் சில கிரகநிலைகளை பகை கிரகங்களாக தனது பார்வையில் பார்த்தாலும் அந்த கிரகம் உட்பட எந்த ஒரு கிரகமுமே குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. என்றால் குரு பகவானை நட்பு கிரகமாகவோ சமகிரகமாகவோ மட்டும்தான் அனைத்து கிரகநிலைகளும் பார்க்கின்றன. எனவேதான் குரு தனித்து வலம் வருவதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் வரும்போது பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குருவுடன் இணையும் மற்ற கிரகநிலைகளாலும் தோஷம் நீங்கி அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே மனித வாழ்வில் கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த வேளையில் தனித்து உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான். இது நிச்சயமாக சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில சந்தர்ப்பங்கள் அமைவதற்கான சூழல் உண்டு. ஆனால் அதே வேளையில் அவர் உச்சபலம் பெறுவதால் அவையை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை திட்டமிட்டு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வரும். பொதுவாக குரு பகவான் நீச்சம் பெற்றிருப்பது சாதகமற்ற அமைப்பு. ஆனால் அவர் ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க அமைப்பு. அதைவிட உச்சபலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் அவர் வக்ரகதியில் திரும்புவதற்கு பதிலாக தனது சொந்த நட்சத்திரத்தில் மிகவும் வலுவாக அதிசாரமாக உச்ச ராசியில் உச்சம் பெறுகிறார். எனவே குரு பகவான் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பு. நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொன்னாலும் கூட அவர் தனித்து வலம் வருகிறார். அவ்வப்போது சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் இணைகிறார். எனவேதான் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை. ஆனால் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணையும் போது குரு உச்சபலம் பெற்றிருக்கிறார். எனவே அவ்வப்போது இணைந்தாலும் கூட அபரிவிதமான வளர்ச்சி குரு சந்திர யோகத்தின் காரணமாக உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாகவே உங்களை தேடி வரும். எனவே திட்டமிட்டு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் மற்ற நிதானமாகவும் செயல்படுத்த முயற்சி செய்தால் தனித்து உச்சம் பெறும் குருவால் ஏற்படும் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாகவே மாறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது பொதுவாகவே குரு பகவான் மிகவும் அபரிவிதமான நன்மையை எந்த ஒரு இடத்தில் சஞ்சரித்தாலும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் சில இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரிடம் இருந்து நன்மை கிடைப்பது தடைபடுவதற்கான சூழல் உண்டு. உறுதியாக அவர் தோஷமற்றவராக இருப்பதால் அவரிடம் இருந்து சிக்கலோ சிரமமோ எதுவுமே ஏற்படாது. நிறைந்த நன்மை
மட்டும்தான் வரும். ஆனால் அவர் சாதகமற்ற அமைப்பில் ஜென்மம், அஷ்டமம், 3, 10, 6, 12 ஆகிய 6 இடங்களில் வலம் வரும்போது சில நேரங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதே வேளையில் அவர் விரயத்தில் வலம் வந்தாலும் கூட சுப விரயங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கைகூடும். இருந்தாலும் அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட நன்மை நிறைந்தவையாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த இடத்தை தவிர 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியை அள்ளி கூட பாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து உங்களை தேடி வரும். ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் பக்ரம் பெறுவதற்கு பதிலாக அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கிறார். அதிசாரமாக அவர் உச்சம் பெற்றிருப்பதால் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இந்த வேளையில் சற்று அதிகமாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழலாக பார்க்கப்படுகிறது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். குருவின் பார்வை கிடைத்தாலே போதும் பல தோஷங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகி மனித வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த வேளையில் குரு பகவானின் பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் உச்சம் பெற்ற அமைப்பில் வலுப்படுத்துவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. காத்திருக்கும் அதிர்ச்சிகள் அனைத்தும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறும் இனிமையான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார். எனவே குரு பகவானின் அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிறைந்த நன்மையும் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் நிறைவாக நிச்சயம் உங்களை தேடி வரும். மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது கர்மாதிபதியாகவும் இருக்கிறாருங்க குரு பகவான். அவர் இந்த வேளையில் உச்சம் பெற்று பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5இல் அமர்வதோடு ஜென்மராசி 9 லாபம் ஆகிய இடங்களை பார்க்கிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசியில் அவரது பார்வை கிடைப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற கருத்து மோதுகள், சண்டை சச்சரவுகள் போன்றவை நீங்கி மகிழ்ச்சி கிடைக்கும். திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக அமையும். பயணங்களில் ஏமாற்றம் ஏற்பட்ட சூழலில் பயணங்களில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். இந்த குரு பகவான் அதிசாரமாக அமர்ந்ததிலிருந்தே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கிறது. இந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் பணத்தை இழந்த சூழலில் தற்போது பணத்தை அபரிவிதமாக சம்பாதிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் லாபஸ்தானத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். எனவே 4 திசையிலும் இருந்து நன்மைகள் நிறைவாக கிடைக்கும். உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அபரிவிதமாக அமைகிறது. புதிதாக தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். 7.5 சனி என்றாலும் கூட புதிதாக பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கைகூடும். கலைத்துறையில் நீங்களே வியக்கத்தக்க வகையில் பல நல்ல வாய்ப்புகள் அபரிவிதமான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அரசியலில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடியே காத்திருக்கும் அதிர்ச்சியை தவிர்த்து காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் 5இல் குரு பகவான் இருப்பதால் ஐயமின்றி பல பணிகளை செய்து முடித்து அமோகமான வளர்ச்சியை சந்திக்கும் அற்புதமான தருணமாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கைகூடும்.